அந்த 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 உதவாத பேச்சை நான் கேட்டேன், 2 பேர் பேச்சையும், விஜய் பேச்சையும் இந்த ஆதவ். இந்த புத்தகத்தை பத்தியே அந்த ஆதவங்கிறது பேசல. உனக்கு அம்பேத்கர் தெரியல இருந்து பிரச்சனை இல்லை, நீ ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தி கொண்டு வர. அந்த புத்தகத்துல என்ன கட்டுரை எழுதப்பட்டிருக்கு, எத்தனை கட்டுரைகள் வந்திருக்கு, யார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பேரளவில் கூட ஒண்ணு சொல்லாம தன்னோட திமுக எதிர்ப்புக்கு அதை பயன்படுத்துறாரு. பச்சையா வெட்கமே இல்லாம அதை செய்யறாங்க மேடையில. குறைந்தபட்சத்துக்கு ஒரு நடிக்க கூட தெரியல அவங்களுக்கு. ஓகே, சேம் டைம் அவங்க பேசுறாங்க, இங்க காலகாலமா சித்தாந்தம் அரசியல் கொள்கை பேசுறவங்க அம்பேத்கரை மேடை ஏத்தினதே. யார் சொன்னது அம்பேத்கர் மேடை இல்லைன்னு? அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் பிறந்த அவரோட மண்ணில் வந்து அவரோட பேரை மராத்வாடா பல்கலைக்கழக காங்கிரஸ் வைக்க போனா வைக்க கூடாதுன்னு பால் தாக்கரே ஊரே கொளுத்திட்டான். வைக்க கூடாதுன்னு அங்க பத்தி எறியும் போது இங்க என்ன பண்ணா தெரியுமா கலைஞர்? இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் விஜய் மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ அம்பேத்கர் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது நீங்க இப்படி மார்க்கெட் யுக்தி அப்படின்னு அம்பேத்கர் ஒரு காரணம் ஐக்கான வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக துணை முதலமைச்சருக்கு எதிராக அவதூறை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தீர்த்துக் கொள்வதற்காக ஆதவ் அர்ஜுனாங்கிற பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை. அவர் விசிகால் வந்து பேசுறது தான் பிரச்சனை. அவர் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது? அவர் சங்கியா இருக்கட்டும், இல்லாம போட்டோம், சாமியார் இருக்கட்டும், அவர் வந்து திமுக எதிராக என்ன கருத்து வேணுமான்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை. விசிகாவின் குரலாக பேசுகிறாருங்கிறதான் பிரச்சனை. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்க, இவ்வளவு பேசுறீங்க, ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் நின்று உங்களால ஜெயிக்க வைக்க முடியுதா? அதை என்ன தடுக்குது உங்களுக்கு? அப்ப ஜாதி அரசியல் தான் பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம். இதை நான் திரும்ப பல முறை விளக்கம் கொடுத்துருக்கிறேன். என்ன மாதிரி அதை கன்வீன்சிங்கா நம்ம ஏன் எழுச்சி தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இவர் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு அரசியலை தாண்டி இவர் பின்னால வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவருக்காக எதையும் பண்ணக்கூடிய இருக்கிறாங்கன்னும் போது அந்த இளைஞர்கள் மத்தியில் பேர் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு எழுச்சி தமிழர் மேல ஈடுபடலாம் கிடையாது. இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாரு ஆதவ் அர்ஜுனா. ஏதோ ஒரு வகையில அவர் தொடர்ந்து கூட்டணிக்கு சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரியோ தொடர்ந்து பேசுறாரு. இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அமைதி காக்கிறதோ இல்ல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறதோ அது கூட்டணிக்கு மேலும் சிக்கல் உருவாக்கும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் மதிமாறன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசின அரசியல் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய அரசியல் ஒரு பக்கம் அப்படின்றது இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆதவ் அர்ஜுனா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாரு. 2026 மன்னராட்சியை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற ரீதியில் பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற முழக்கத்தை ரொம்ப தீவிரமாகவும் முற்போக்காளர் மத்தியிலையும் அதை தீவிரமாக கொண்டு போனது நான் தான். 2008 அதை ஆரம்பித்தேன். 2008 ஆரம்பித்து ரொம்ப 2009 ஈழப்பிரச்சனை பீக்கில் போகும்போது கூட நான் அம்பேத்கர் பற்றி தீவிரமாக எழுதும்போது அன்னைக்கு இருந்த தமிழ் தேசியவாதிகள் என்னை இந்திய உளவுத்துறையின் கையால் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த நேரத்தில் அம்பேத்கரை கொண்டு வந்து பேசுகிறான் அப்படின்லாம் பேசினாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நான் அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்தும் இணைந்து நான் சாதி ஒழிப்பு குறித்தும் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் முற்றிலுமாக இந்த சாதி எதிர்ப்பு பின்புலத்தில் இருக்க இந்து மத பின்புலத்தை எதிர்க்கிற கண்ணோட்டம் முற்றிலுமே தவிர்த்து போச்சு. அது பெரியார்கள் கிட்ட இல்லாத போது இது ஒரு ஆபத்தான அறிகுறியா இருக்குதுன்னு சொல்லி நான் முதல்ல வந்து அம்பேத்கர் பற்றியான ஒரு தொடர் கட்டுரை எழுதினேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக வந்து சென்னை பல்கலைக்கழகம் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்லூரிகள் வந்து அம்பேத்கர் பிரச்சனையை ஒட்டி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்போ அதை ஒட்டி வந்து ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த மாதிரி வந்து அம்பேத்கர் மாணவர்கள் கூட ஒரு தகராறு வந்தது. அப்போ என்ன தகராறுன்னு நீங்கள் தேடி பார்க்கும்போது அந்த தகராறு வந்து அம்பேத்கர் படம் போடுறது, அம்பேத்கர் பேர் இருக்கிறது கூடாதுன்னு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்கிற பசங்க பேசியிருக்கிறாங்கிறது ஒரு அதிர்ச்சி விட்டுக்கிட்ட தான் இருந்தது. நீங்கள் வேற காலேஜில் அம்பேத்கர் பேரே இல்லாத காலேஜில் இருந்து சொல்றதே தவறானது. அம்பேத்கர் பேர்ல தான் காலேஜ் இருக்குது. அந்த அம்பேத்கர் பேர் இருக்கிற காலேஜில் அம்பேத்கர் பேரே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் படிக்கிற மாணவர்கள் அப்படி நினைக்கிறாங்கிறது ஒரு பேரதிர்ச்சிக்குரியதாக இருந்ததுன்னு அப்போ இந்த களம் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து எழுதினேன். அப்போ அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேகுவாரா டிஷர்ட் போடுறது, தலித் இளைஞர்கள்லேருந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலேருந்து விடுதலை சிறுத்தைகள், சீமான் கட்சி பல்வேறு போடுவாங்க. அப்புறம் பிரபாகரன் டிஷர்ட் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் பெரியார் டிஷர்ட் போட்டாங்க. அப்போ பிரபாகரன் டிஷர்ட் போடுறாங்க, பெரியார் டிஷர்ட் போடுறாங்க, சேகோரா டிஷர்ட் போடுறாங்க. ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டுறாங்கிறது எனக்கு கூடுதல் அதிர்ச்சி ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அம்பேத்கர் டிஷர்ட்டு ஏன் நான் என்ன சொல்றது, இது வந்து சாதி உணர்வு கண்ணோட்டம் கொண்டவர்கள் போடலைங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சேகோரா டிஷர்ட்டை யார் போட போறாங்க? ஒரு முற்போக்கா யோசிக்கிறவங்க போடுவாங்க. பெரியார் டிஷர்ட் யார் போட போறாங்க? அப்போ வந்து இவரோட டிஷர்ட் பிரபாகரன் டிஷர்ட் யார் போடுவாங்க? இவங்க முற்போக்காளர் தானே போடுறாங்க. முற்போக்காளர்கள் இவங்க டிஷர்ட்லாம் போடும்போது ஏன் அம்பேத்கர் டிஷர்ட் போட மாட்டாங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஒரு டிஷர்ட்டே இல்லை. தேடி பார்த்தா அப்படி ஒரு டிஷர்ட்டே இல்லை. யாருமே அதை கன்சியூம் பண்ணாலும் போடவே இல்லை. அப்புறம் தான் நான் பார்த்த பிறகுதான் இது வந்து அம்பேத்கர் டிஷர்ட்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் டிஷர்ட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு இமேஜ் கிரியேட், ஒரு லைன் டிராயிங் இருந்தால் தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் பண்ணால் சரியா இருக்கும்னு தேடினா அப்படி ஒரு லைன் டிராயிங்கே இல்லை.
ஒரு சேகுவாருக்குள்ள லைன் டிராயிங், பெரியாருக்கு ஒரு லைன் டிராயிங் இருக்கிற மாதிரி, பிரபாகரனுக்கு கூட ஒரு லைன் டிராயிங் இருக்கிற மாதிரியான ஒரு லைன் டிராயிங், டிஷர்ட் போடுறதுக்காக லைன் டிராயிங் தலைவர் அம்பேத்கருக்கு இல்லவே இல்லை. அதுக்கு பிற்பாடு நாங்க உட்காந்து புகழ்பெற்ற பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குல்ல, அம்பேத்கரோட படம், ஒரு ஆஃப் சைஸ் படம், அந்த படத்தை நாங்கள் லைன் டிராயிங் கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணி அந்த படத்தை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி அந்த படம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க லைன் டிராயிங்ல அம்பேத்கர் படம் இருக்குல்ல, அந்த படத்தை நாங்கள் தான் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி கிடையாது கிடையாது. அதே போல் இந்தியாவில் முதல் முறையாக அம்பேத்கர் டிஷர்ட் ஒன்று கொண்டு வந்து நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம் வெளியில. ஏன்னா அந்த தேவை அன்னைக்கு சூழல் முக்கியமாக இருந்ததுங்கிறது அப்போ 2008 2009 இருந்து அது தீவிரமாக எழுதினேன். அப்போ அது வலியுறுத்தி அம்பேத்கர் டிஷர்ட் ஏன் அணிய வேண்டும் சொல்லி வலியுறுத்தி தொடர்கற்ற எழுதின இணையத்தில் அப்போ அது புத்தகமாக கொண்டு வந்தேன். அந்த புத்தகம் 2-3 ஆண்டுகள் 6 பதிப்புலாம் வந்து இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், மற்றவங்க எல்லாருமே அம்பேத்கர் பற்றி பேசுவதை விடவும் அவங்க என்னன்னு பார்த்தாங்கன்னா ரஜினி ரசிகராக இருப்பது இளைஞர்கள், பிசியில் இருக்கிறவங்க, எஸ்சியில் இருக்கிற இளைஞர்கள் அம்பேத்கர் பற்றி கண்ணோட்டமே இல்லாமல் ரஜினி பற்றி பேசுறது, மற்ற நடிகர்கள் பற்றி, சச்சின் டெண்டுல்கர் பற்றி புகழ் பாடுற இளைஞர்கள்லாம் என் கூட இருந்தாங்க பார்க்கூட்டு வந்த போது. அவங்க கிட்ட எல்லாம் பேசினப்ப அம்பேத்கர் பற்றி அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு மரியாதை இருக்குது, ஆனால் பேசுறதுக்கு தயங்குறாங்க. 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் டிஷர்ட் ஏன் போட மாட்டாங்க இவங்க டிஷர்ட் எல்லாம் போட்டதுக்கு பிறகு அந்த புத்தகத்தில் நான் எழுதினேன். ஏன்னா பிரபாகரன் டிஷர்ட் போட்டா உங்களுக்கு பெரிய தமிழ் தேசியவாதி போராளின்னு காட்டிக்க முடியுது. சேகோரா டிஷர்ட் போட்டா உங்களுக்கு புரட்சிகர அடையாளம் வருது. நீங்க பெரியார் டிஷர்ட் போட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், முற்போக்கு அடையாளம் கிடைக்குது. ஆனா அம்பேத்கர் டிஷர்ட் போட்டீங்கன்னா அவர் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை பார்ப்பது ஜாதி கண்ணோட்ட அடையாளம் கிடைக்குது. அப்போ ஒரு தலித் அல்லாதவர் போட்டுக்கிட்டாருன்னா இந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்மள தலித்து நினைப்பாங்களோங்கிற கண்ணோட்டம் முற்போக்கலர் மத்தியிலே இருந்தது. அதனால அவங்க போடுறது இல்லை. ஒரு தலித் அறிஞர் ஏன் போடுறது இல்லைன்னா நம்மள தலித்துன்னு தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த கண்ணோட்டம் உலகத்தில் எந்த தலைவருக்கும் நேராத ஒரு அவலம் இது. எவ்வளவு பெரிய ஸ்காலர், எவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய தலைவர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பொதுவெளியில் டிஷர்ட் கொண்டு வந்து ஒரு பெரிய விழாலாம் வச்சு தொடர்ந்து பிரச்சாரம் பல்வேறு இடங்களில் தொலைமையான சக்திகளில் தனிமைப்படுத்தப்பட்டான். அம்பேத்கரை முன்னிறுத்தி அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, அம்பேத்கர் கொஞ்சம் தவிர்க்கிறாங்கிறத நான் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. இந்த விஷயத்தை சாமானிய மக்கள்கிட்ட சொல்லல, ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு பேசல, ஜாதிகளுக்கு எதிராக என்கிற முற்போக்காளர்கிட்ட பேசுறேன், பெரியார்கிட்ட பேசுறேன், கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுறேன், தமிழ் தேசியவாதிகள்கிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட நான் ஃபைட் பண்றேன். ஃபைட் பண்ணி அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துறது குறைவாக இருந்தது. நீங்க பிரபாகரன் தான் எல்லா இடத்துலயும் இருந்தாரு, இந்த பக்கத்தில் பெரியார் இருப்பாரு, இந்த பக்கம் பிரபாகரன் இருப்பாரு, தந்தை தம்பி அப்படிதான் இயங்கினாங்க பெரியாரிஸ்டுகள் கூட. நீங்க பிரபாகரன் வந்து தமிழ் தேசியத்தில் அவர் மையமா வச்சு எழுதுறது சரிதான். ஆனா ஐடியாலஜில பெரியாரோட வந்து சாதி ஒழிப்பு, இந்து மத எதிர்ப்பு, காந்தி எதிர்ப்போட அம்பேத்கர் தான் நீங்க ஒப்பிட முடியும். அவரும் இவங்களும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்கன்னு போது நீங்க அம்பேத்கர் பெரியார், இந்த பக்கம் அம்பேத்கர், நடுவில் பிரபாகரனோட வச்சுக்கலாம். அது தவிர்க்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஐடியாலஜிக்கலாக பொருத்தம் இல்லாத இதுவாக இருக்குதுன்னு நான் சொன்ன போது அது பாதிக்கப்பட்டது. ஃபைட் பண்ணி நான் தனிமைப்படுத்தப்பட்டது. டிஷர்ட் கொண்டு வந்து மற்றவங்களெல்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு தந்தையும் தம்பியும் இருந்த இடத்துல ஐயாவும் அண்ணனும் மாறிச்சு. இவ்வளோ ஃபைட் பண்ணி கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து அந்த பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கின அதுக்குள்ளார நான். அப்போ பெரியாரை வந்து முன்னிறுத்தி இப்போ அம்பேத்கரை பேசுவது, அம்பேத்கரை முன்னிறுத்தி பெரியாரை பேசுவது என்பதை ஒரு சாதி ஒழிப்பு தளத்தில் 2 பேருமே பொது அடையாளத்தில் தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆதிக்க ஜாதி பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமா இருப்பதுக்கும் தலைவர் அம்பேத்கர் தான் காரணம். அவர் எவ்வளோ பெரிய அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறாரு. கடவுள் மறுப்பு, இந்து மத எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் பேசுற பெரியாரிஸ்டுகள் எவ்வளவு நுட்பமா ஒரு ஸ்காலரா நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கிறாரு புத்தகங்கள்ல. அவர் ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் அந்த புத்தகம் 8வது வால்யூம் தமிழ்ல இருக்குது. அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த வேத விற்பனரோட நீங்க வாதிக்க முடியும். எல்லா சாதிக்குமான தலைவருங்கிறத முற்போக்கு வட்டத்தில் நிறுத்தினதுக்கு அவ்வளவு பாடுபாட்டு நம்ம பண்ணோம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல தள்ளி கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா அதை மார்க்கெட் பண்றவங்க அப்புறம் பண்ணிப்பாங்கல்ல. அப்ப ஆனந்தவிடன் போன்ற பத்திரிகைகள் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் பற்றி தொடர் போடுறாங்க. அஜயன் பாலவர் தொடர் எழுதினாரு. ஒவ்வொரு தலைவர்ல போட்டா புக்கு விற்குதுன்னு சொல்ல பிறகு ஒவ்வொரு பத்திரிகையிலும் அவங்க போட்டு கொண்டு வராங்க. பத்திரிகையில வந்தது. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தலைவர்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமான தலைவர் யாருன்னு பெரியாரிஸ்டுகளுக்கு, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு யார் எந்த களத்தில் கொண்டு போய் தலைவர் அம்பேத்கர் எல்லாருக்கும் தலைவர்னு ஃபைட் பண்ணி அதுக்காக சண்டை போட்டு புறக்கணிக்கப்பட்டு அதோட இன்னொன்று நடந்தது. அம்பேத்கர் படம் வரல, எல்லா மொழியிலையும் அம்பேத்கர் படம் NFDCல எடுத்த ஜாஃபர் படேல் எடுத்த படம் வந்துருச்சு. மிக சிறந்த படம், தமிழ்ல வரவே இல்லை. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா மற்ற மாநிலங்கள் கூட மாநில அரசு உதவி பண்ணல. அன்னைக்கு கலைஞர் அரசு அதுக்காக 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. மாநில அரசு தனியாக அப்பவும் அந்த படம் வெளியே வரல. அப்ப NFDCல நாங்க 20 இளைஞர்கள் நாங்க தயார் பண்ண டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் NFD ஆஃபீஸை முற்றுகையிட்டோம். ஒரு பெங்காலிக்காரரும் நார்த் இந்தியன் ஒரு தரத்தில் டைரக்டரா இருந்தார். அவர்கிட்ட பேசி ஏன் வரலான்னு சொன்னா அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு. படம் எங்ககிட்ட இல்லை சார், விஸ்வாஸ் சுந்தர்னு தமிழ் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அந்த விஸ்வாஸ் சுந்தர் 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வெளியே ரிலீஸ் ஆகாம பார்க்க வச்சிருந்திருக்கிறாரு. அதை நாங்க அம்பலப்படுத்தணும். இன்னைக்கு பேசுற எந்த இயக்கங்களும் வரல, எந்த தலைவரும் வரல. இன்னைக்கு சினிமா பிரபலங்கள் அம்பேத்கர் அடையாளப்படுத்தி பேசுறாங்களா, யாரும் ஒரு உதவி பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்களா வந்து அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்க தான் செஞ்சோம், எல்லாமே நாங்க தான் செஞ்சோம்.
மெயின் ஸ்ட்ரீமில் அம்பேத்கரை ஒரு பொது அடையாளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காக நாங்கள் பல ஃபைட் பண்ணி பல விஷயங்கள் அம்பேத்கர் திரைப்படம் டிஷர்ட் எல்லாம் பண்ணி கொண்டாந்து வச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு மார்க்கெட் பண்ணுறதும் உருவாக்கணும் எங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. எங்களுக்குலாம் எந்த இது கொடுத்தாலும் அழைப்பு கொடுக்கறது ஏதாவது கூட்டமைப்பு வச்சாங்கன்னா பண்ணுறது கிடையாதுங்கிறது. எல்லாருக்குமான தலைவர் நிகழ்வில் நீங்கள் கலந்து எனக்கு கூட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களை அம்பலப்படுத்தி தான் நிறுவிக்கிறோம். அந்த கோவம் நம்மளுக்கு இப்போ நிர்பந்தம் கொடுத்துட்டோம் நம்ம. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனந்த விட நாட்டு எல்லாரும் ஆகட்டும்னா இவங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வந்ததுக்கு பிற்பாடு நாம கொண்டாந்து தள்ள அந்த அரசியலை அவங்க தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளும் தவிர்க்க முடியும். அப்போ அது தவிர்க்க முடியாத போது மதிமாறனை வந்து தவிர்க்கலாம். மதிமாறன் முன்னெடுத்த அரசியலை பெரியார் குறித்து அம்பேத்கர் குறித்து தவிர்க்க முடியாது. அது தோழமையானவர்கள் இருந்து எதிர்நிலையில் இருக்கிற ஆனந்தவுடன் வரைக்கும் இந்த விஷயங்களை தீவிரம் ஆனந்தவுடன் அம்பலப்படுத்தியே எழுதுனேன். ஜெயேந்திர சரஸ்வதி இவங்க கைது போது கண்ணீர் மல்கிறாங்க அந்த பத்திரிகையில். வருது அழுது கிரிமினல் குற்றத்தில் ஜெயிலில் உள்ள போயிருக்கிறாரு. பெண்கள் பாதிக்கப்பட்ட சொல்லும் போது ஜூனியரோட ஆனந்தவுடன் கண்ணீர் மல்குது ஸ்டோரியில. அதே பங்காரடிகளார் பத்தி செய்தினா பயங்கரமான ஒரு நாத்திய நிபுணர் திட்டி எழுதும். அது அதே சமயத்தில் இன்னொரு சாமியார் கைதா இருப்பது பயங்கரமான கவர் ஸ்டோரி எல்லாம் போட்டு கடுமையா திட்டி பேசுவாங்க. ஆனா கொலை குற்றத்தில் உள்ள போயிருக்காரு. பாலியல் பிரச்சனையில ஜெயேந்திர சரஸ்வதி போட்டதுன்னா அவருக்கு சாஃப்ட் கார்டு எடுத்து பேசுறாங்க. இதெல்லாம் அம்பலப்படுத்தி நான் எழுதுனேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் நம்ம எடுத்து அரசியல் அவங்க எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளை புறக்கணிப்பது காரணமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதுல வேலை பார்த்த நண்பர்கள் விகடன்ல எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் தான். அவர்கள் கூட நம்ம பத்திரிகை குறித்தோ என்னோட புத்தகம் குறித்து ஒரு அறிமுகம் போட்டா கூட என்னோட அம்பேத்கர் புத்தகம் அனுப்புறேன். அது அறிமுகம் கூட வர்றதில்லை. என்னோட இணைய பக்கம் எல்லாம் எனக்கு காமாசமா ஒரு பேர் தெரியாத இணைய பக்கம் அறிமுகம்லாம் வரும். என் இணைய பக்கம் விரிவா எல்லாரும் வாசிக்கப்படுது. இணைய கட்டுரைகள் எடுத்து பயன்படுத்தலாம் செய்வாங்க. ஆனா என்னை குறிப்பிட மாட்டாங்க. ஒரு சூழலுக்கு வந்ததுன்னா நான் முற்போக்காளர்களை அல்லது பெரிய ஜனநாயக சக்திகளை காட்டிக் கொண்டிருக்கிற இவர்கள் எவ்வளவு சாதி கண்ணோட்டத்தோடு இருக்கிறார்கள், அம்பேத்கரை எப்படி புறக்கணிக்கிறார்கள் அம்பலப்படுத்தி நான் இவங்க கிட்ட நிறுவனம் பாத்தீங்களா, அந்த கோபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த அடையாளம் நீங்க தலித் அல்லாதவர் மட்டும் இல்ல, தலித் அரசியலுக்குள்ளே இருக்குது. அம்பேத்கரை ஓன் பண்ணிக்கிறது, அம்பேத்கர் ஓன் பண்ணி இருக்கிறவங்க நம்ம மாதிரி ஆட்களை நான் இவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். அம்பேத்கர் பேரளவில் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு ஐக்கானா மாத்திக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் விஜய் மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ அம்பேத்கர் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றத நீங்க இப்படி மார்க்கெட் யுக்தி அதுதான் அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்ததுக்கு பொது தளத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அம்பேத்கர் பற்றி பேசுவதுங்கிறது இவங்க எப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. பெரும்பான்மையான இங்க இருக்கிற எல்லா தலித் மக்களுக்கும் ஒற்றை அடையாளம் அம்பேத்கர். நீங்க அயோத்திதாசர் சொன்னீங்கன்னா வட மாவட்டத்தில் தலித் மக்கள் மட்டும் வரும். ஒவ்வொரு தலைவருக்கு தேவையா இருக்கும். ஆனா அம்பேத்கர் இருக்கிற ஒற்றை சொல் எல்லா மக்களையும் குறிக்கிற ஒரு சொல். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அம்பேத்கர் அரசியலை பேசுவதற்கு பதில் அம்பேத்கர் மீது நல்லா தெரிஞ்சு இப்ப ஒரு எழுச்சி தமிழர் திருமாவளவன் கூட சமீபத்தில் பேசினாரு. பெரியாரை ஜீரணித்து விட்டார்கள், பெரியாரை ஜீரணிக்க முடியல, இந்துத்துவ சக்தியில் எதிர்நிலையில பாக்குறாங்க. அது சரிதான். ஆனா அம்பேத்கரை ஜீரணித்து விடலான்னு பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஏன் அதை செய்யறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. அம்பேத்கரை ஜீரணிக்கலாம் முடியாது இவங்களால. பெரியார் எப்படி ஒரு போர்க்குறளோடு இருக்கிறாரோ இந்துத்துவுக்கு எதிராக, அது மாதிரி ஸ்காலரா போர்க்குறளோட இருந்தவர். ஏன் அம்பேத்கர் அவங்க பயன்படுத்துறாங்க, பெரியாருக்கு ஏன் எதிராக இருக்கிறாங்கிறத காரணம் நம்ம சொல்லணும். நான் பல ஆண்டுகளா அதை சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார் இந்துத்துவ சக்தியில அம்பேத்கரோட மேலா போய் ஒரு கை போனவரும், இப்ப இந்துத்துவ சக்தியில் எதிர்க்கிறதுல அம்பேத்கர் குறைவான ஒரு துணியை எல்லாருமே தலித் சர்க்கிள் எல்லாமே அது தவறான கண்ணோட்டம். பெரியார் பாத்தீங்கன்னா இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பேசின திராவிடர் கழகம் பெரியாரிஸ்டுகளாக இருக்கிற பெரும்பான்மையான இந்த அறிவு சார்ந்த தளத்தில் இருக்கிறவங்களோட இயங்குறாரு, அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ மென்னுகையில் குறைவானவங்க, இறை நம்பிக்கை பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க சுத்தமா இறை நம்பிக்கை இல்லாதவங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயக்க ரீதியா இருக்கிறவங்க எண்ணிக்கை குறைவானது. நீங்க பெரியாரை பயன்படுத்துவதன் மூலமா என்னை ஏமாற்ற முடியாது. ஆனா தலைவர் அம்பேத்கர் அப்படி கிடையாது. அவருக்கு 2 ரோல் இருக்குது. தலைவர் அம்பேத்கர் என்னை மாதிரியான முற்போக்காளர் முன்னால ப்ராட்டஸ்ட் இன்டர்லிஜன் பண்ண தலைவரை நாங்க தலைவராக ஏத்துக்கிறோம். இன்னொரு புறத்தில் அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இந்த வாழ்க்கை வந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தலைவர் அம்பேத்கர் தான். என் கடவுளுக்கிடையே அவரை பாக்குறேன்னு அம்பேத்கர் உள்வாங்கிக்கிறாங்க. இல்ல உள்வாங்கினாங்கிறத விட அவரால் தான் இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு ஒரு சமூக மரியாதை வந்தது அவர் தாங்கிறது அந்த புரிதல் தெளிவா இருக்குது. ஆனா அம்பேத்கரோட இந்து மத எதிர்ப்பு அவங்களுக்கு தெரியாது. அந்த மக்கள் தான் பெரும்பான்மை, கோடிக்கணக்கான மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட இந்து கடவுள் மடல் பக்கத்துல அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்காங்க. எங்க போல இந்தியா முழுக்க இருக்குது. இதை மார்க்கெட் பண்றது, இது ஓட்டா மாத்துறதுக்கு தான் காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணுச்சு, பிஜேபி இன்னைக்கு பண்ணுது, இன்னைக்கு இருக்கிற ஆனந்தவுடன் இவங்க எல்லாரும் பண்றதுக்கு என்னன்னா இது ஒரு மார்க்கெட் வேல்யூ. அம்பேத்கர் ஜீரணிக்கலாம் முடியாது இவங்களால. ஏன்னா அப்பாவியா இருக்கிற பெரும்பான்மையான அப்பாவியா இருக்கிற பெரும்பான்மை மக்கள்ல அம்பேத்கர் ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப அம்பேத்கரை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்க கோடிக்கணக்காக இருக்கிற தலித் மக்களை நீங்க ஆதரிச்சுக்கலாங்கிற அந்த அடையாளம். ஆமா, அம்மையப்பன் தான் உலகம் தான் அம்மையப்பன். அம்பேத்கர் படத்தை மட்டும் வச்சுட்டு தலித் மக்கள் ஓட்ட வாங்கிடலாங்கிற அந்த காரணத்துக்காக தான் அம்பேத்கர் பயன்படுத்தப்படுறாரு. அதனால தான் அம்பேத்கரோட இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு வெளியே சொல்றதே கிடையாது. பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள் அதான் நான் சண்டை போடுவேன். இந்த RSS அப்புறம் இந்த இந்து முன்னணி இவங்கெல்லாம் வரும்போது ஒரு சேனல்ல ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர், இந்து மதத்துக்கு ஆதரவாக இருந்தார்னு ஒருத்தர் சொன்னார், ராம ரவிக்குமார்னு ஒருத்தர். நான் என்ன பண்ணேன், இவருக்கு மறுத்து சொன்னோம்னா போய் பேசுவாங்க தெரிஞ்சவன். நான் என்ன பண்ணேன், இப்போ நம்ம விசிகாவோட பொதுச் செயலாளரோட அழகான ஒரு தலைவராக இருக்கிறார்ல இவர், பேர் என்ன,
ஆதவர்ஜுன் இல்ல அது அவரோட தலைவர் இப்போ சொன்னார்ல சாமியார், நல்ல சாமியார்னு, காஞ்சி மகாபிரியவா. அவரை பத்தி சொன்ன காஞ்சி மகாபிரியா கூட சொல்லியிருக்காரு, இந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, ராமாயணம் மோசமான புத்தகம், ஜாதியை பாதுகாக்கிறது இந்து மதம் தான், இந்து மதத்தை ஒழிச்சாதான் நாடு உருப்படும் காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டார். ஏங்க சும்மா சொல்றீங்க, காஞ்சி பெரியவா எப்பங்க சொன்னாருன்னு கேட்டாரு. அம்பேத்கர் இந்து மதம் தான் சிறப்புன்னு சொன்னார்ல, அதுக்கு மறுநாள் சொன்னார் அப்படின்னேன். பதில் இல்லை. அப்ப இவங்களை இப்படிதான் நம்ம எதிர்கொள்ள முடியுங்கிறது, தொடர்ந்து அந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ணிருக்கிறோங்கிறது ஒண்ணு. இவங்களோட வேல்யூ அதுதான். இவ்வளவு நேரத்தில் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நீங்க வந்து பேட்டிக்கு வருவீங்கன்னு சொன்னதுனால அந்த 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 உதவாத பேச்சை நான் கேட்டேன். 2 பேர் பேச்சையும், விஜய் பேச்சையும் இந்த ஆதவ், அது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை, என்ன பேசியிருக்கிறாங்கன்னு ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கொஞ்ச நேரம் நான் இந்த யூடியூப்ல வர பேச்சுக்களை ஒரு கொஞ்ச நேரம் கேட்பேன், தள்ளி விட்டுருவேன். அது என்ன பேச போறாங்கன்னு தெரியும், அது யூஸ்லெஸ்ஸா தேவையில்லையான்னு சொல்லி என்னதான் பேசியிருக்கிறாங்க கேட்கறதுக்காக அது கொஞ்சம் தள்ளி தள்ளி கேட்டேன். அவ்வளவு கொடுமையா அந்த பேச்சை நான் 2 பேருமே விஜய் பேச்சையும் கேட்டேன், இந்த ஆதவ் அவர் பேச்சையும் கேட்டேன். ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பேச்சு. அதுல இன்னொரு விஷயம், நீங்க அம்பேத்கர் பத்தி கூட தெரிய வேண்டாம், அடிப்படையில் ஒரு புத்தகம் நீங்க வெளியிடுறீங்க, அந்த புத்தகத்தை பத்தி பேசணும்ல, யாருமே பேசல. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அப்ப எவ்வளவு அம்பலமா வராங்கிறத சொல்றேன் நான். அந்த புத்தகத்தை பத்தியே அந்த ஆதவங்கிறது பேசல. உனக்கு அம்பேத்கர் தெரியல பிரச்சனை இல்லை, நீ ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்தி கொண்டு வர, அந்த புத்தகத்துல என்ன கட்டுரை எழுதப்பட்டிருக்கு, எத்தனை கட்டுரைகள் வந்திருக்கு, யார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பேரளவில் கூட ஒண்ணு சொல்லாம, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பியும் அம்பேத்கர் என்பதை அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு RSS அமைப்பு, பாஜக எப்படி சிலையை வச்சுட்டு ஏமாத்துறதுக்கு ஏற்பாடு, அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை குழி தோண்டி பறிக்கிறாங்கல்ல பாஜக. அன்னைக்கு அம்பேத்கர் பிரம்மாண்டமான சிலை நாடாளுமன்றத்தில் வைக்கிறார் மோடி, அரசியல் சட்டத்தை தூக்கி காலி பண்ண பாக்குறாருல்ல, அந்த பின்புலத்தெல்லாம் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனந்தவட்டனும் ஆதவங்கிறது அவங்க பேச்சே உதாரணம். ஒரு இடத்துல கூட சொல்லல. மாறாக என்ன பண்றாருன்னா தன்னோட திமுக எதிர்ப்புக்கு அதை பயன்படுத்துறாரு. பச்சையா வெட்கமே இல்லாம அதை செய்யறாங்க மேடையில. குறைந்தபட்சத்துக்கு ஒரு நடிக்க கூட தெரியல அவங்களுக்கு. இந்த புத்தகம் சிறப்பாக எழுதியிருக்கிறது, கட்டுரையெல்லாம் கூட படிக்க தெரியல, இதில் நல்ல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, சிறந்த சட்டம். விஜய் பேசினாரு, விசாவுக்காக காத்திருந்தேன்றது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா போக்கஸ் இவங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணுங்கிறது. அது அந்த ஆனந்தவுடன் இருக்காருல்ல அவரு சீனிவாசன், அவர் என்ன பேசுறாரு, பாயாசம் சொல்லி, பாயாசம் பாசிசம், நீங்க தான் பாசிசத்தை அறிமுகப்படுத்தியா, பாயாசத்தையே இவரு தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்ல வேண்டியதானே. பாசிசத்தையே விஜய் தான் அறிமுகப்படுத்தினாரா எளிய மக்களுக்கு எல்லாம், பாயாசத்தையும் அவரு தான் அறிமுகப்படுத்தினாரு. அது பருப்பு இந்த பாயாசம் நைவேத்தியம் பண்ற பாயாசத்தை அக்ரகாரத்துக்கே சொல்லிக் கொடுத்த விஜய் அவர்களே, நீங்க ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து சமயத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் பிராமணர்களாக நாங்கள் பாயாசம் வைப்பது எப்படி என்று நீங்கள் தான் கத்துக் கொடுத்தீங்கன்னு சொல்ல வேண்டியது ரதியும் சேர்த்து. எப்படின்னா இவங்க பில்டப் பண்றது. அப்ப என்ன, இவங்களுக்கு அம்பேத்கர் ஒரு காரணம் ஐக்கான வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக, துணை முதலமைச்சருக்கு எதிராக அவதூறை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்காக மீடியாவை பயன்படுத்துறாங்க விஜய் வச்சுங்கிறது அம்பலமா இருக்குது. ஓகே, சேம் டைம் அவங்க பேசுறாங்க, விஜய்க்கு கொள்கை தெரியுமா, இன்னும் சித்தாந்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க காலகாலமா சித்தாந்தம் அரசியல் கொள்கை பேசுறவங்க அம்பேத்கரை மேடை ஏற்றினதே யார் சொன்னது? அம்பேத்கர் மேடை இல்லைன்னு ஒண்ணு தெரிஞ்சுங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் வந்து அம்பேத்கர் அடையாளப்படுத்தின ஆட்சி. எந்த மாநிலத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் கூட சிறப்பா ஆண்டாரு. ஆனா அவர் வந்து அம்பேத்கர் அடையாளப்படுத்தவே இல்லை. தனக்கு சட்ட அமைச்சரா இருந்தாரு. மரா வந்து கக்கனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, மற்றவங்களும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவங்களுக்குலாம் ஏன் கொடுத்தாருன்னா அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ்க்குள் சேர்க்கப்பட்ட நபர்களுக்கு தான் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்தது. தமிழ்நாட்டில் கொடுத்த கக்கனுக்கு ஆகட்டும் மற்றவங்களுக்கு எல்லாமே ஆகட்டும்னா, கக்கன் அம்பேத்கர் பற்றி பேசவே மாட்டாரு. அவர் காந்தியை பத்தி பேசுவாரு, காங்கிரஸை பத்தி பேசுவாரு. அம்பேத்கர் பத்தி பேசினா காங்கிரஸ்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்காது. ஏன்னா அம்பேத்கருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட MC ராஜா காலத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் போஸ்டிங் கொடுத்து இன்னைக்கு எப்படி எல்முருகனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் அவங்க. அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் கொடுத்தாங்க, அம்பேத்கர் அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு தெருவுக்கு கூட சட்ட அமைச்சராக அவர் பேர் தமிழ்நாட்டில் வச்சது கிடையாது அரசு ரீதியா. அது எப்போ வச்சது தெரியுமா? கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிற்பாடுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னை வியாசார்பாடியில் அம்பேத்கர் கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது. அவர் தான் ஃபர்ஸ்ட் செய்யறாரு. அதற்கு பின்னாடு அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் பிறந்த அவரோட மண்ணில் வந்து அவரோட பேரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு காங்கிரஸருக்கு வைக்க போனா வைக்கக்கூடாதுன்னு பால் தாக்கரே ஊரே கொளுத்திட்டான். வைக்கவே கூடாதுன்னு அங்க பத்தி எறியும் போது இங்க என்ன பண்ணா தெரியுமா கலைஞர்? இந்த இடத்துல 1 கோடி கையெழுத்து வாங்கினாரு. மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் அம்பேத்கர் பேரை வைக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுத்தி திமுக காரர்கள் 1 கோடி கையெழுத்து வாங்கி அங்க அமிச்சாங்க. அதோட ஓயல, நீ அவ்வளவு அரசியல் சட்டம் எழுதின அம்பேத்கர் பேர் பல்கலைக்கழகத்தை வைக்க கூடாதுங்கிறியா, இந்த வாங்கிக்கிற மாதிரி என்ன பண்ணாரு? அது வரைக்கும் சட்ட கல்லூரியா தான் இருந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தோட சேர்ந்தா இருந்தது சட்டக்கல்லூரி. ஒரு தனி பல்கலைக்கழகத்தை சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு கலைஞர். உருவாக்கி அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேர் வைத்தவர் கலைஞர். இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் பேர் வைக்கிறாரு. மதுரையில் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கிறாரு, இப்போ இதுக்கு விருதுநகருக்கு காமராஜர் பேர் வைக்கிறாரு, வஉசி பேர் வைக்கிறாரு, பெரியார் பேர் வைக்கிறாரு, அண்ணா பேர் வைக்கிறாரு. தேசிய தலைவர் பேர் ஒரு மாவட்டத்துக்கு வைக்கணும். அண்ணா காந்தி பேரை வைக்கல. யார் பேர் வச்சார் தெரியுமா? வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் வைத்தவர் தலைவர் கலைஞர் வச்சாரு. முதல் முறையாக மணிமண்டபம் கட்டினார் அவர் தான் கட்டினாரு. இன்னைக்கு வந்திருக்கிற தளபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத, மாயாவதி எல்லாம் இருந்த போது கூட செய்ய, மாயாவதி கூட கலைஞர் அளவுக்கு செஞ்சது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா தளபதி வந்து பண்ணது பாத்தீங்கன்னா
அரசு அலுவலகங்கள்ல ஒரு தலித் அல்லாத அதிகாரி இருந்துட்டாங்கன்னா அம்பேத்கர் படத்தை மாட்ட விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல என்ன பண்ணாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிச்சு நீங்க உறுதிமொழி ஏற்கணும்னு சொல்லிட்டாரு. இது இந்தியாவில் எதுவுமே கிடையாது, அவர் செஞ்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்க ஒரே கட்சி இப்போ ஒரு தலித் மக்கள் மட்டும் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு கட்சி, தலித் தலைமை கொண்ட கட்சி, அதுல 90% தலித் மக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னா, நீங்க அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு சார்ந்த அரசியலை தான் அவங்க முன்னெடுக்க முடியும். ஈஸியா எடுத்துடலாம், அது மாற்று கிடையாது. ஆனா திமுக மாதிரி கட்சியில வெறும் தலித் மக்கள் மட்டும் கிடையாது, இன்னும் ஒப்பீட்டளவில் பாத்தீங்கன்னா தலித் மக்களோட தலித் அல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தேர்தல் அரசியல் கட்சிங்கிறதுனால அவங்க எல்லாரும் முற்போக்காளர்கள் கிடையாது. அவங்க சமய நம்பிக்கை இருக்குது, ஜாதி உணர்வு இருக்குது, அதெல்லாம் தாண்டி இருக்குது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட செய்யாத விஷயத்தை தன் கட்சியில் பல்வேறு சாதி சமய மக்கள் பல்வேறு நம்பிக்கை இருக்கும்போது கூட அம்பேத்கருக்கான சிறப்புகளை செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது திமுக தலைவர் கலைஞர் தான். அது மட்டும் இல்ல, சென்னை இதுல கோர்ட்ல பல்வேறு சாதிக்காரர்கள் நீதிபதி இருக்கிறாங்க, ஒரு தலித்து கூட இல்லையேன்னு பெரியார் வருத்தப்பட்டு கலைஞர்கிட்ட சொன்ன போது, கலைஞர் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாக வரதராஜன் ஒருவரை நீதிபதியாக நியமித்தார். கலைஞர் தான் கொண்டு வந்தார். முதல் முறையாக ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ஒரு நீதிபதி வராரு. அந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட் முதல் முறையாக போனது பாத்தீங்கன்னா அது திமுக திராவிட இயக்கம் கொண்டு வந்து அதன் அரசியல் பின்புலத்தில் செய்தது தான். அது நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. பொய் நம்ம கண்ணு முன்னாலே வரலாற்றுல எப்படி பொய் சொல்றாங்கிறது தெரிஞ்சது தான். இப்ப சேம் டைம் நீங்க சொல்றீங்க, இப்ப அம்பேத்கரியத்தை கலைஞர் அளவுக்கு யாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, ஆட்சியில அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பேசுறப்ப நேத்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேசுறீங்க, ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் நின்று உங்களால ஜெயிக்க வைக்க முடியுதா? அது என்ன தடுக்குது உங்களுக்கு? அப்ப ஜாதி அரசியல் தான் பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் இதை நான் திரும்ப பல முறை விளக்கம் கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அதை கன்வீன்சிங்கா நம்ம எதிர்கல்வி கட்டி விளக்கம் கொடுக்கறது இவங்க பொருட்படுத்துறது, அதுதான் நம்ம சொல்றேன். நம்ம மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கறோம், பதில் சொல்ல முடியாது, அவங்க ஒதுக்கிறது. பொது தொகுதியில் ஒண்ணு தெரிஞ்சுங்க, தேர்தல் அரசியலுக்குள்ளார பொது தொகுதியில் எந்த ஜாதியாரை நிப்பாட்டணுங்கிறத திமுக உருவாக்கல, எதிர்கட்சிகள் உருவாக்குறாங்க. ஒன்னும் இல்லை, இப்ப திமுக எந்த ஜாதிக்காரன் பார்த்து நிப்பாட்டுது, பொது தொகுதியில் நிப்பாட்டலன்னு சொல்றோம்ல, அப்படியே நீங்க தனி தொகுதிக்கு வாங்க. தனி தொகுதியில இப்போ விடுதலை சிறுத்தைகளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டத்துல தனி தொகுதிங்கிறது ரிசர்வ் தொகுதியில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தர் தான் நிப்பாட்டணும். ஆனா இந்த ஜாதி சேர்ந்தா தான் நிப்பாட்டணும் கிடையாது. அப்ப வட மாவட்டத்தில் பறையர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் தொகுதியில் தனி தொகுதியில அருந்ததியர் ஏன் நிப்பாட்டுறது இல்ல? நிப்பாட்டிருக்காங்களா? ஏங்க நிப்பாட்டுறது இல்ல? இதனால என்ன காரணம்? வட மாவட்டத்தில் ஒரு தனி தொகுதியில் ஒரு ஷெட்யூல் காஸ்டா இருக்கிற அருந்ததியா நிப்பாட்டுறது இல்ல. தென் மாவட்டத்தில் ஒரு ஷெட்யூல் காஸ்டா இருக்கிற பல்லர் சமுதாய மக்கள் பெரும்பாலும் ஒரு பறையறியோ அருந்ததியா நிப்பாட்டுறது இல்ல, தலித்திய கையில் நிப்பாட்டுறது இல்ல. ஏன் நிப்பாட்டுறது இல்ல? மாறாக அருந்ததியர் தொகுதியில ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்து நிப்பாட்ட முடியும். ஆனா படிகளை மாற்றி நிப்பாட்டு ஜாதி ஒழிப்பை பிரதானமாக பேசுகிற தலித் தலைமை கொண்ட கட்சியே உள்ள தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தலித் வேறுபாடெல்லாம் இல்லாமல் ஒரு அருந்ததியரையோ ஒரு பறையரையோ வேட்பாளராக நிப்பாட்டுவதற்கு அவர்கள் தயாராக இல்ல, பேரளவில் செய்வதற்கு கூட தயாராக இல்லாத போது நீங்க பொது தொகுதியில மற்ற இடங்கள்ல பெரும்பான்மையான ஜாதி இந்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி எப்படி நிப்பாட்ட முடியும்? எதிர்கட்சி ஜெயிப்பாங்க, இந்த கால்குலேஷன் இருக்குல்ல. அப்ப இது தலித் இயக்கங்கள்ல அந்த நடைமுறைப்படுத்தாத தேர்தல் அரசியல்ல நம்ம ஒருவர் அப்படி நிப்பாட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்களோ ஒரு கணக்கு தலித் தலைமை கொண்ட கட்சிக்குள்ளாரே ஒரு அருந்ததியரை நிப்பாட்டினா நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற கண்ணோட்டம் வட மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு பெரும்பான்மையான ஜாதி இந்துக்களை கொண்ட கட்சிகளை இருக்கிறத தவிர்க்க முடியாதுங்கிற சூழலை புரிஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணு. ஆனாலும் அதையும் மீறி கலைஞர் கோயம்புத்தூர்ல பொது தொகுதியில் நிப்பாட்டியிருக்காரு. ஓகே, அதை யாரும் பேச மாட்டேன்றாங்களே. அதுதான் சொல்றேன், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதை தான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு கரெக்டா போறாரு. இந்துத்துவ சக்தியை ஒரு கார்னர் பண்றாங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா நான் அம்பேத்கர் அரசியல் எவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, என்ன ஏண்டா குரங்கன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை அவரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் 14 ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிடுவாரு, பாத்தீங்கன்னா நாராயணன் ஒருத்தர் கூப்பிடுவாரு, அக்ரகாரத் அம்பேத்கர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாஜக அண்ணாமலை ஆணையிட்டால் அழித்து விடுவேன்னு ஒரு ஐயர் ஒருத்தர் பேசினார்ல பட்டிமன்றம் பேச்சு, அவர் பேசுவாரு. இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசியிருக்கிறாங்க, கஸ்தூரி கூட போய் பேசியிருக்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் அரசியல் நான் தான் தீவிரமா எடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்ச பட்பாடு கூட என்னை நம்ம ஆட்களை கூப்பிடுறதில்ல, புறக்கணிக்கிற தன்மை இருக்குதுல்ல. இந்த கண்ணோட்டத்தை எங்க சொல்றது? நீங்க சொல்லுங்க, என்ன இருக்குது? அப்ப இது இருக்கு, அதுக்குள்ளார அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் பொது தொகுதியில சொல்ல வந்தீங்க. அதான் கோயம்புத்தூர் பொது தொகுதியில் அவர் நிப்பாட்டி இருக்காரு, கலைஞர் நிப்பாட்டி இருக்காருன்னு சொல்றேன். நம்ம கண்ணு முன்னாலே மாத்தி சொல்றாங்க எல்லா விஷயங்களையும், நம்ம கண்ணு முன்னாலே வரலாறு இர்ரெடிப் செய்யறாங்கிறத நான் சொல்றேன். தெரியும். சேம் டைம் அவர் பேசுறப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சரே ஆகக்கூடாது, அதை எதிர்த்து நம்ம சண்டை செய்யணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா குறிப்பிட்டாங்க. அதுக்கு அருமையா நேத்து அவரே பதில் சொல்லிட்டாருங்க. பிறப்பால் எப்படிங்க ஆக முடியும்? திரும்ப திரும்ப அதை நான் கேட்கிறேன், பிறப்பால் எப்படி ஆக முடியும்? பிறப்பால் இங்க என்ன மன்னராட்சி நடக்குது, எலெக்ஷன் நடக்குது இல்ல, எலெக்ஷன் சொல்றாரு அவரு. ஏங்க எலெக்ஷன்ல தான் நிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, இங்க உங்க பாஸ் இருக்காருல்ல, யாரு? மோடிஜி தானே தேர்தல் நடத்துறாங்க, அவங்க ஆட்சி தான் நடத்துது, தேர்தல் நடத்து தானே வருது. ஆதவர்ஜுனோட பாஸ் பாஜக. ஆமா, பாஜக. அவர் தான் மகா பெரியவான்னு சொல்றாருல்ல, மகாபெரியாவை நல்ல சாமியார்னு சொல்லிட்டா தலித் மக்களையும் மகாபெரியாவோட கதையை சொல்றீங்க. கக்கன் இருக்காருல்ல, கக்கன் அவ்வளவு பெரிய புனிதரா நம்ம பேசுறோம், அவ்வளவு பெரிய தலைவரா பேசுறோம். அந்த கக்கனை பார்ப்பதற்கு நடுவுல பசுமாட்டை நிப்பாட்டி பார்த்தவர் தான் இந்த மகாபெரியவா.
இந்த அர்ஜுனா அவருக்கு அது தெரியும் இருக்கு. இந்த அந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை. அவர் விசிகால வந்து பேசுறாரு தான் பிரச்சனை. அவர் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது? அவர் சங்கியா இருக்கட்டும், இல்லாம போட்டோம், சாமியார் இருக்கட்டும், அவர் வந்து திமுக எந்த கருத்து வேணுமான்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை. விசிகாவின் குரலாக பேசுகிறாருங்கிறது தான் பிரச்சனை. இல்லாட்டி அவர் பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. இல்ல இப்ப இந்த ஒரு விவகாரம் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டது ஓகே, அவர் அரசியலா அவங்க கேக்குறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்காரு. 4 வருஷம் நடிச்சுட்டு வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆகுறீங்க, சேர்ல உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது எல்லாமே துணை முதலமைச்சர் சினிமா நடிக்கிற மாதிரியாங்க வரும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உதயநிதி 2019 வராரு. ஏன்னா கலைஞர் இறந்துட்டாரு, அப்பா தனிமைப்படுத்தப்படுறாரு, பல நடிகர் கட்சி ஆயிடுச்சு, வெற்றிடம் ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான் ஸ்டாலின் கதைன்னு பேசுறாங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு. அப்ப தன் அப்பாவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க உதவிக்கு தான் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரல. பிரச்சாரத்துக்கு வந்து அவர் போனதை பார்த்தா தொண்டர்களும் மக்களும் அவர் கொடுத்த வரவேற்பு அவர் முழு நேர அரசியலுக்கு இழுத்துதார், விரும்பவே இல்லை. இல்ல இதே கேள்விதான். உதயநிதிக்கு இப்ப கிடைக்கிற முக்கியத்துவம் அரசியல் ரீதியாகவோ இல்ல இந்த முக்கியத்துவம் திமுகல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கிறேன். அதான் நான் சொல்றேன். தன் தொகுதியை போலவே எல்லா தொகுதியும் யாரும் நினைச்சு பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது எம்ஜிஆர் பண்ணும்போது அப்படி போனாரு, கலைஞர் அப்படி போனாரு. தேர்தல் நேரத்தில் சீட்டு கொடுக்கும் போது உதயநிதிக்கு இங்க சேப்பாக்கம் தொகுதி கொடுத்தாங்க. அவர் தன் தொகுதியில் ஒரு நாள் தாங்க பிரச்சாரம் பண்ணாரு, தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப தலைமை பண்பு என்பதும் தொண்டர்கள் ஒத்துக்கொள்கிற பண்பு என்பதும் அந்த வளர்ச்சியில தான் வருது. எல்லாத்துக்கும் வர்றது இல்லை. எல்லாரும் இவங்க எடுத்த உடனே ஒரு தலைவர் பதவி, இளைஞரணிங்கிறது, இளைஞரணி செயலாளருங்கிறது ஒரு சாதாரண பதவி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 புகழேந்தி என்ன இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இவர் வந்திருக்கிறாரு. கட்சியின் தலைமை கட்சிக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் கட்சிக்குள்ளே சேர்க்கல, அவர் இளைஞரணியில் தான் சேர்த்தாங்க. இன்னைக்கு இளைஞரணியில் தான் இருக்கிறாரு. அவர் பெரிய பொறுப்பெல்லாம் அவனுக்கு கொடுக்கலையா? அவரோட செயல்பாடு நீங்க இன்னைக்கு எடுத்துங்க. தளபதி பிரச்சாரத்துக்கு போனாரு, அதுக்கப்புறம் உதய் போனாரு. இவங்க 2 பேர் பிரச்சாரத்துக்கு மாசான கூட்டம் வந்தது தமிழ்நாடு முழுக்க. ஜெயலலிதா இருக்கும் போதே வந்து, ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு, ஜெயலலிதா இருக்கும் போதே தளபதிக்கு வந்தது. ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமான கூட்டம் யாருக்கு வருதுன்னா திமுக தலைவருக்கு வருது, உதயநிதிக்கு வருது, வேற யாருக்குமே வரல. இப்ப திமுகக்குள்ளார உதயநிதி நீங்க கழிச்சிட்டீங்கன்னா பிரச்சாரத்துக்கான சோர்ஸ் யார் இருக்கா சொல்லுங்க? எல்லா இடத்துலயும் போனா ஒரே முகமாக மக்கள் கூடி நீங்க பாக்குற ஒரு சோர்ஸா உருவாகி இருக்கிறார் பாத்தீங்களா? அப்போ வெற்றி சோர்ஸா இருக்கிறார். இவர் வந்தா நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறதுனால மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள்லாம் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வந்தாகணும்னு கூப்பிடுறாங்க, போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்தாதான் மாஸ் வருதுன்னு கூப்பிடுறாங்க. நான் நல்லா பேசுறேன் என்ன கூப்பிட போறாங்க? இவர் வந்தாருன்னா நல்ல கருத்து சொல்றாரு, இவர் வந்தாருன்னா கூட்டம் வருதுன்னு உதயநிதி பார்த்து சொல்றதுனாலதான் கூப்பிடுறாங்களே தவிர சும்மா கூப்பிடுவாங்களா? கலைஞருக்கு 6 பசங்க இருந்தாங்க. மூக்கா முத்து இருந்தாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு? அவரு பதியங்கிறதுனால வந்துட்டாரு. அவதான் மூத்த பையன். எங்க இருக்காருன்னே தெரியாது. இப்போ ரொம்ப வருஷமா அவர் காணாம இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மூக்க அழகர் அரசியலிருந்து ஓய்வு பெற்றாரு. இப்பதான் 3வது தான் அவர் ஸ்டாலின் இருக்கிறாரு தளபதி. 4வது மூக்க தமிழரசு இருக்கிறாரு. அவர் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் என்ன அதிகாரத்தில் இருக்கிறாரு? கலைஞர் பையங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்களா? அவருக்கு விருப்பம் இல்ல. ஒரு கவுன்சிலர், ஒரு சாதாரண வட்ட செயலாளர் கூட அதிகாரம் கூட அவர் கிடையாது. சாதாரணமா செல்வி அக்கா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க பாட்டுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் முரசொலிசன் சமீபத்தில் செத்தாரு. அவர் ஒரு பத்திரிகையாளர் குடியிருப்புல வீடு கூட வாங்கினது கிடையாது. அதிகாரத்தை எங்கும் அவங்க பயன்படுத்தவே இல்லை. அப்போ கட்சிக்குள்ள குடும்பத்துக்குள்ளார இருந்து 2 பேர் தான் வந்தாங்க. தளபதி வந்தாரு, கனிமொழி மட்டும் தான் லைம் லைட்ல இருக்கு. 4 பேர் வரவே இல்லை. அப்ப நீங்க போய் சொல்றீங்கல்ல. விருப்பமும் கட்சியின் கொள்கையும் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வரப்போறாங்க. செயலா வந்தாரு, அது முழு நேர அரசியல் இழுத்துக்குச்சுன்னா அவரோட பிரச்சார முறை மக்களுக்கு பிடிச்சதுனால அவர் வளர்ச்சி வேகமாக வந்தது. இதுதான் நடந்ததே தவிர இப்ப இந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்களே ஆகட்டும் இல்ல நிறைய பேர் இல்ல, இது வந்து எழுச்சி தமிழருக்கே தெரியும். இவங்க வந்து வேணும்னே பேசுறது, அதை ஒரிஜினலா பேசுறாங்கல்ல. இவ்வளவு ஏன்னா எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. சட்டமன்ற துண்டை போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப இவர் வந்தா பிரச்சாரம் நல்லா இருக்குது எழுச்சி தமிழருக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் கொண்டாடுறாங்க உதயநிதி போனாருன்னா, அவ்வளவு கொண்டாடுறாங்க அவர் வரணும்னு. நீங்க இப்ப உதயநிதி மட்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போல அப்படின்னு சொல்லியிருந்தா அது என்ன பாலிடிக்ஸ் ஆகும்? திமுக தொகுதிக்கு மட்டும் தான் போவோம், விசிக தொகுதிக்கோ கூட்டணி கட்சிக்கோ போலன்னா அது எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்? இவர் ஒரு ஆளாங்க, நீ ஏன் போறன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போனா ஜெயிக்க முடியும் என்பதனால தானே விசிக தொகுதி கூப்பிட்டீங்க. நீங்க பொதுச் செயலாளர் தானே. இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இவருக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? ஏன்னு கூப்பிட்டு உதயநிதி சரி வேணாப்பா அவங்க விரும்பல நான் விசிகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போலன்னு சொல்லியிருந்தா வெற்றி பெறும். அப்ப வேணும்னே விசிகாவை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்கல்ல. ஏன்னா உதயநிதி வெற்றி பெறுவதற்கான சோர்ஸா இருக்குது பிரச்சாரம்ங்கிறதுனாலதான் விசிகா தொகுதியில் கூட்டு பிரச்சாரம் பண்ண மாட்டாருங்க. நடைமுறை பாத்தீங்களா? நடந்த நாடாளுமன்றத்தில் நடந்ததுக்குள்ளாரே போய் படிச்சுட்டு ஒரு கட்சியில துணை பொதுச் செயலாளர் பேசுறாருங்கல்ல. இது பாக்குறோம். பரம்பரை அது வாரிசுங்கிறதுக்கெல்லாம் யாரும் வந்துட முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பின்புலம் அவங்க முயற்சி இருந்தா தான் வர முடியும். நான் பல முறை சொன்ன இயக்குனர் பாரதிராஜா பல பேரை உருவாக்குனாரு. அவங்க பையனை எவ்வளவு நடிகராக போகிறாரு, அவருக்கு விருப்பம் இருந்தா தான் அவர் நடிகராக முடியும். சேம் டைம் இன்னொரு கேள்வி, திமுக தொடர்ந்து சமூக நீதி பேசுறாங்க, சனாதன எதிர்ப்பை வந்து முன் வச்சு அரசியல் செய்யறாங்க. ஆனா ஆராசாவை தாண்டி வேற யாராச்சும் அவங்க வந்து முக்கியமான பொறுப்புல வந்து அவங்க உட்கார வச்சிருக்காங்களா? ஏங்க இல்ல, திருப்பி நான் கேட்டு பிடிச்ச கேள்வி எனக்கு திருப்பி கேக்குறீங்க. அதான் நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாமே பாக்குறதுனா கலைஞரோட தலைமையை ஏதோ ஆதிக்க ஜாதின்னு பாக்குறீங்க. ஆராசாவுக்கும் கலைஞர் தலைமைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சாதிக்கும் படிநிலையில் ஒரே படிநிலை தான்.
2 விஷயம். கலைஞரோட சமூகம் மிக 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 பிற்படுத்தப்பட்டவர்களே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம். அவ்வளவு ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகம். அது மட்டும் இல்லாம அது பெரும்பான்மையும் கிடையாது. நீங்க பெரும்பான்மை இருந்தா அது ஒரு செல்வாக்கு இருக்கும். இப்ப அண்ணன் ஆராசாவாகட்டும் அல்லது வந்து நம்ம எழுச்சி தமிழர்கள் ஆகட்டும், ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருந்தாலும் ஒரு பெரும்பான்மை பின்புலம் இருக்குது. அந்த பின்புலமும் அவர் கிடையாது ஒப்பீட்டளவில். நீங்க பாத்தீங்கன்னா தலித் அமைப்புகள் வந்து தலித் அல்லாதவர்கள் கூட அடையாள அரசியலுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பேத்கர் தன்னோட தலைவராக ஏத்துக்கிட்டு என்ன மாதிரி பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தலித் தலைவராக இருக்கிறவரை கூப்பிட்டு அடையாள அரசியல் பண்ணிப்பாங்க. அம்பேத்கர் அடையாள அரசியல் பண்ற மாதிரியே. நீங்க இப்ப நான் பேசுறேன்னா என்னை கூப்பிட்டு புத்தகம் வெளியிடல கூப்பிடலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலித் தோழன் பட்டம் கிடைக்காது. அம்மையப்பன் தான் உலகம்னு வந்து மாம்பழம் வாங்கினார்ல, அது மாதிரி இவங்க ஒன்னு அம்பேத்கரை வச்சுக்கிட்டு தலித் தலைமை, தலித் இன்டலெக்சுவல்ஸ், தலித் எழுத்தாளரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, தலித் தலைவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதன் மூலமா தன்னை தலித் ஆதரவாளரை காட்டிக்கிற நோக்கம் தான் இங்க முற்போக்காளர் மத்தியிலே இருக்குதுன்னா, அப்ப மத்தவங்க எப்படி இருப்பாங்க? பாஜக தெரிஞ்சது தான். அதனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அந்த தலித் தலைமை செல்வாக்கு பெற்ற தலித் தலைவரா இருக்கிறாரா, ஒரு அதிகமான கூட்டம் நடத்தணும்னு தோணாது. இது நான் சொல்றது முற்போக்காளராக தலித் அல்லாத முற்போக்காளர்கிட்ட இருக்கிற இந்த சாதிய கண்ணோட்டம் இருக்குதுங்கிறேன். அப்ப நீங்க என்னன்னா அரசியல் கண்ணோட்டத்துக்காக கூப்பிடுறது இல்ல. அப்ப அடையாள அரசியலுக்கு அம்பேத்கருக்கு எப்படி அடையாள அரசியல் பண்ணீங்களோ அதை எழுச்சி தமிழருக்கும் பண்றாங்க அடையாள அரசியல். ஏன் எழுச்சி தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இவர் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு அரசியலை தாண்டி இவர் பின்னால வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவருக்காக எதையும் பண்ணக்கூடிய இருக்கிறாங்கன்னும் போது அந்த இளைஞர்கள் மத்தியில் பேர் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு எழுச்சி தமிழர் மேல ஈடுபடலாம் கிடையாது. அவரை கூட்டுவதன் மூலமாக, அவரை புகழ்வதன் மூலமாக, அவரை ஒரு அடையாளப்படுத்திக்கிறது மூலமாக, அம்பேத்கர் அடையாளப்படுத்திக்கிறது மூலமாக தனக்கு எப்படி ஒரு தலித் ஆதரவு வரும், தலித் மக்கள் பேர் எடுக்கலாங்கிற கண்ணோட்டம் இருக்குதோ அதோட இன்னொரு நீட்சியாகத்தான் தலித் அல்லாத பல பேர் எழுச்சி தமிழரை கூப்பிடுறது. நீ நல்லா பாருங்க, அவரை கூப்பிட்டாங்கன்னா தலித் தலைமையில் இருக்கிற மத்த அதிகமானையும் மத்த தலித் இன்டலெக்சுவல் தலைவர்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க. இது முற்போக்காளர் மத்தியிலே இருக்குதுங்கிற சாதியோட நுட்பமாக இயங்குது. அப்போ ஒரு அரசியலை, அம்பேத்கர் அரசியலை பேசுகிறவர் தலித்தா தலித் இல்லையான்னு பார்க்க கூடாது. அவர் அம்பேத்கர் அரசியல் பேசுறாரா, ஸ்கராரா பேசுறாரா மட்டும்தான் பார்க்கணும் ஒரு முற்போக்காளர். ஆனா அதுக்குள்ள பாக்குற கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது அம்பேத்கர் படிச்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். முற்போக்காளர் மத்தியிலே சாதியோட நுட்பமாக இயங்குது. நீங்க ஒருத்தர் அங்கீகரிக்கிறாருங்கிறதுனாலே அவங்க சாதி ஒழிப்பாளர் நினைச்சிட முடியாது. அங்கே வாதவர்ஜனாவும் ஆனந்தவுடனும் அம்பேத்கர் அங்கீகரிப்பதிலும் திருமாவளவர்கள் அங்கீகரிப்பதுக்கு பின்னாலையும் வந்து இந்த சாதி பின்புலம் இருக்குது. அதை நான் சொல்றேன். ஓகே, சேம் டைம் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறாரு ஆதவர்ஜனா, ஏதோ ஒரு வகையில அவர் தொடர்ந்து கூட்டணிக்கு சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரியும் தொடர்ந்து பேசுறாரு. இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அமைதி காக்கிறதோ இல்ல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறதோ அது கூட்டணிக்கு மேலும் சிக்கல் உருவாக்கும். கண்டிப்பா உருவாக்கும். அது அவரு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதை தான் சொல்றேன். ஆதவர்ஜனா அவர் ஒரு ஆளே கிடையாது நம்மளுக்கு. அவர் விசிகாவோட துணை பொதுச் செயலாளருங்கிறது தான் பிரச்சனை. அதுக்காக தான் நம்ம வினையா நீங்க சொன்னதுக்காக அதுக்காக நம்ம வினையாற்றோம். ஏன்னா அந்த கருத்து வந்து என்ன பண்றாரு, விசிகாவின் முதுகில் இருந்து என்ன பண்றாரு, திமுகவுக்கு எதிராக பேசினாரு. விசிகாவின் பின்புலத்திலிருந்து எழுச்சி தமிழ் பின்புலத்திலிருந்து பேசினாரு. அது எதிர்மறையா மாறினது தெரிஞ்ச உடனே அப்படியே விஜய்க்கு பின்புலத்துல மாறுறாரு. அதுல இன்னொரு ஆபத்து இருக்கிறத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுல என்னன்னா, விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருல, நீங்க விசிகாவுக்கு திமுகவை இவங்க வந்து பின்புலத்தில் அது வந்து ஏதோ ஜாதி கட்சி மாதிரியும் தலித் விரோத கட்சி மாதிரி எதுக்காக சித்தரிக்கிறாங்க தெரியுங்களா? விசிகா கூட்டணியில் இருக்கிறதுனாலதான். ஏன்னா விசிகா எதிர்ப்பு கண்ணோட்டம், விசிகா மற்றும் திமுக திராவிட எதிர்ப்பு கண்ணோட்டம் கொண்ட தலித் அரசியல் பேசுறவங்க திமுகவை தலித் விரோதமா சித்தரிப்பதன் மூலமாக திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்கணும். பல்வேறு, இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால் நடந்த பல்வேறு விஷயங்களை பாத்தீங்கன்னா அம்பலப்படுத்தி இந்த கூட்டணியில் நீ இருக்கிறியான்னு சொல்லி இவருக்கு நெருக்கடி கொடுத்து வெளியேற்றிடணும் இவரை அப்படிங்கிற மறைமுகமா பாத்தீங்கன்னா நேரடியாக அது திமுக எதிர்ப்பாக இருக்கிறது. மறைமுகமாக இவர்களோட எதிர்ப்பு என்பது விசிகாவுக்கு எழுச்சி தமிழருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை தான் உங்க அஜெண்டா வச்சு பண்றாங்க. அதைத்தான் ஆதவும் பண்றாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நேற்று பேசுற பேச்சுல அவர் வந்து விஜயை ரீப்ளேஸ் பண்ணி திமுகவை திட்டி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகளை என்ன பண்ற, விடுதலை சிறுத்தைகளுக்கு வட மாவட்டங்கள்ல செல்வாக்கான தலித் மக்கள் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டை விஜய்க்கு கைமாத்துற வேலையை தான் நுட்பமா பாக்குறாரு அவரு. ஆல்டர்னேட்டிவா இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவா பேசுறாரு, விஜய் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவார் திமுகவுக்குன்னு சொன்னா அந்த ஓட்டை என்ன விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள விஜய் கட்சி மாத்திரதான். இப்ப நாளைக்கு நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, கணிசமான பேரை விஜய் கட்சியில் சேர்த்துக்கலாங்கிற கண்ணோட்டம் விட்டு இருக்கும். இப்ப நீக்கிறதுக்கு எழுச்சி தமிழர் ஒருவேளை ஏன் தயங்குறாருன்னா, இவரை நீக்கிட்டா இந்த மாதிரி பின்புலத்தை வச்சுக்கிட்டு போய் விஜய் கட்சியில சேருவாருங்கிற ஒரு கண்ணோட்டம் கூட அவர் காரணமா இருக்கலாம். அதனால கூட அவர் தயங்கலாம்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த பின்புலம் அதுல இருக்குது, இந்த ஆபத்து இருக்குது. இது திமுகவுக்கு எதிரானது அல்ல. விகடன் விழாவோ மற்ற விஷயமோ திமுகவுக்கு எதிரானது அல்ல. அது இது நடந்த மது ஒழிப்பு மாநாடு கூட திமுகவுக்கு எதிரான கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்டது. அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, எழுச்சி தமிழருக்கு திமுகவோ தளபதி அழுத்தம் கொடுக்கல, மாறாக இப்படிதான் இருக்குது. எழுச்சி தமிழர் தான் திமுக அழுத்தம் கொடுக்குறாரு. மது ஒழிப்பு மாநாடு நடத்தி நீங்க மதுக்கடையை மூடுங்கன்னு அவர் தான் அழுத்தம் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா திமுக டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு சட்டம் அவர் தான் கொண்டு வந்தாரு. அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இவர் தான் போனாரு. மாறாக திமுக தரப்பிலிருந்து இவருக்கு ஏன் போறீங்கன்னு கேட்கவும் இல்ல, ஏன் மாநாடு நடத்துறீங்கன்னு கேட்கவும் இல்ல, எதுவுமே இவங்க அழுத்தம் கொடுக்கல. மாறாக இவர் தான் அழுத்தம் கொடுக்குறாரு. அவருக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரது கூட்டணியில் இருப்பதன் மூலமாக இவர் தலித் மக்களுக்கு எதிராக போயிட்டாருன்னு
போட்டியாக திமுக எதிர்ப்பு அல்லது விசிகாவுக்கு எதிராக தலித் அமைப்புகள் இவருக்கு நெருக்கடி கொடுக்கறதை உருவாக்குறாங்க. அவருக்கு நெருக்கடி கொடுப்பது திமுக இல்ல, அவரை போட்டியாளராக்குறதுல திமுக எதிர்ப்பு தலித் அரசியல் கண்ணோட்டம் உள்ளவர்கள் பின்னால இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவருக்கு என்ன திமுகவுக்கு அவர் தான் அழுத்தம் கொடுக்குறாரு. பதிலாக துணை முதல்வர் கோரிக்கை வைக்கிறதாகட்டும், வேற எதுவா இருந்தாலும் துணை பொதுச் செயலர் சொன்னாலும் அந்த கட்சியோட கண்ணோட்டம் தானே, அவர் தான் கொடுக்குறாரு தவிர பதிலுக்கு திமுக தரப்பில இருந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல. மாநாடுனா அவங்க கலந்துக்கிட்டாங்க. அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா நான் நேற்று கூட அதுல ஒரு சேனல்ல சொன்னேன், அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா சந்துரு போய் உட்காந்துருக்காருல அங்க. அவர் பேசுறாரு அரசியல் சட்டத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து ஏங்க சந்துரு ஒருத்தர் தான் அம்பேத்கரிஸ்ட், வேற யாரும் கிடையாது. சீனிவாசனுக்கு அம்பேத்கர் தெரியாது, ஆதவுக்கு அம்பேத்கர் தெரியாது. அவர் மட்டும்தான் அம்பேத்கர் படித்தவர், அம்பேத்கர் பற்றி தெரிஞ்ச ஸ்காலர். அவர் அங்க உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்க போக வேண்டாம்னா அவர் வந்து சந்துரு வந்து இந்த குழுவுல திமுக போடுற முக்கியமான குழுவில் இருக்கிறாரு, முதலமைச்சரோட நெருக்கமான தொடர்புல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க கலந்துக்கிறீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கலாம்ல, ஏன் அவர் கலந்துக்கிறாரு இல்லைங்க, தனிநபரா இருக்கு, அவரே கேட்கலங்க, அவர் விருப்பம் விட்டுருக்காங்க. ஆனா அவர் போய் கலந்துக்கிறாரு, அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த பின்புலத்தில் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தோடு செயல்படுகிற இந்த டீமுக்குள்ளார அவர் ஏன், அவருக்கு தெரியும் இதெல்லாம், அவர் ஏன் சாய்ஸ் வைக்க, அவர் ஏன் கலந்துக்கிறாரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஆனந்தவடனோட சட்ட ஆலோசகரா இருக்கிறார். ஒருவேளை ஆனந்தவடன் மேல யாராவது திமுக வழக்கு போட்டாலோ, ஆனந்தவடன் திமுக மேல வழக்கு போட்டாலோ அது சட்ட ஆலோசனையை சந்துரு தான் கொடுப்பாரு. அப்ப அந்த அடையாளத்துக்குள்ள இருக்கிறதுனால இருக்கிறாருன்னா அதுக்கான விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். அப்ப யாருக்கும் திமுக அழுத்தம் கொடுக்கலங்கிறதுக்கு சொல்றேன். சார் சேம் டைம் பேசுறப்ப லாஸ்டா விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க உங்க சுயநலத்துக்காக கட்டமைக்கப்பட்ட கூட்டணியை 2026ல மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு பேசுறாரு. களத்துல சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏங்க அது பிரச்சனையே இல்லைங்க. கூட்டணியை வந்து வெற்றி கூட்டணியாக அமைக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக திமுக தலைவர் உருவாக்கல. தெரிஞ்சுங்க, எத்தனை வாட்டி நான் சொல்றது இதை. 2019 அவர் கூட்டணியை கட்டமைக்கிறார் கலைஞர் வந்த போது. அன்னைக்கு இவர் கூட்டணிக்குள்ள யாரை சேர்த்தாருன்னா, வெளியில இருந்த மக்கள் நல கூட்டணியில 5-6 பேர் விஜயகாந்தோட சேர்ந்து டெபாசிட் காலியானவங்கள தான் சேர்க்கிறாரு. இவங்களுக்கு பாஸ் விஜயகாந்த் இவங்களோட செல்வாக்கானவர், அவரை சேர்க்கல, இவங்களோட செல்வாக்கானவர் தான். சிபிஎம், மதிமுக, சிபிஐ, விசிகா இவங்களுக்கே சீட்டு கொடுத்தவர் விஜயகாந்த். அவரை கழிச்சிட்டு இவங்கள தான் சேர்த்தாரு. சேர்க்கணும்னா விஜயகாந்த் சேர்த்துருக்கோம்ல, வெற்றி பெறணும், எனக்கு எப்படியாவது ஜெயிச்சா போதும் விஜயகாந்த் போதும், பாமகவை சேர்த்துருக்கலாம்ல. செல்வாக்கு பெற்ற பாமக விஜயகாந்த் எல்லாம் விட்டுட்டு இவங்களை சேர்த்தாருன்னா, இவங்களை ஏன் சேர்த்தாருன்னா ஐடியாலஜிக்கு சேர்த்தாரு, வெற்றிக்காக சேர்க்கல. இவங்க பாஜக எதிர்ப்பு முகத்துல உறுதியா இருக்கிறாங்க. விசிகா பாஜக உறுதியா இருக்குது, சிபிஎம் உறுதியா இருக்குது, சிபிஎம் உறுதியா இருக்குது. அதனால பாஜக எதிர்ப்பு முகமாக நாடாளுமன்றத்தில் கட்டமைக்கணும் என்பதற்காகத்தான் முற்போக்கு கூட்டணியாக சேர்க்கப்பட்டது. வெற்றி வாய்ப்பு 2ஆம் பட்சம் தான் சேர்த்தாரு, அதை உறுதியா நிற்கிறாரு. சட்டசபை தேர்தலுக்கு பின்னால எப்படியாவது சேர்ந்துருவாங்கன்னு விஜயகாந்த் கட்சி மெனக்கட்டாங்க, பாமகவும் மெனக்கட்டுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்தா வந்துருவாங்கிற மாதிரி தான் விஜயகாந்த் கட்சியும் பாமகவும் மெனக்கட்டுது. சேர்க்கவே இல்லையாங்க திரும்ப. ஒப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி இந்த கட்சிகளில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா செல்வாக்கு பெற்ற கட்சி. ஏன்னா இவங்களுக்கே பாஸ் அவங்க இருந்தாங்க, அவரை ஏன் சேர்க்கல அவரு? அப்போ கூட்டணி எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், வெற்றிக்கு போயிட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் சேர்த்தது பாஜக எதிர்ப்பாக சேர்த்தாரு. இருப்பதும் இல்லாமல் போவதும் என்பதும் கூட்டணி கட்சிகளின் முடிவை பொறுத்து தான் உண்டு. ஆனா எல்லாம் இப்ப எழுச்சி தமிழர் என்ன சொன்னாரு, பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில தான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி சீட்டு கொடுப்போம் போவாங்கிறதுக்கு அவர் சொன்னதும் கிடையாது. அவர் இங்கதான் இருக்கிறாரு. பாஜக பாமக இல்லாத கூட்டணி தான் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை விட உறுதியாக தளபதி வந்து கட்டமைச்சு தான் அப்படித்தான் இருந்தாரு. இவங்களை சேர்க்கும் போது அவங்களை கூடவே இல்லை. அதனால அந்த இந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சாரா நேற்றுலேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கூட அவங்களும் நடவடிக்கை எடுப்போம், உறுதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு அரசியல் விமர்சகரா, இத்தனை வருஷம் அரசியலை பார்த்தவரா, ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளரா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது விசிகாவின் அடையாளம். அதுதான் நான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனா பற்றி பிரச்சனை இல்லை. விசிகாவின் முகமாக துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சியின் தலைமைக்கு தான் சாரும், மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது. அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கைக்கு வந்து உள்கட்சி விவகாரத்தை நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. நீங்கள் நடவடிக்கை, நான் வெளியாடு, அது திமுகக்குள்ளாரையோ பாஜகக்குள்ளாரையோ சிபிஎம்குள்ளாரையோ விடுதலை சிறுத்தைக்குள்ளாரையோ ஒரு கட்சியில் ஒருத்தர் எடுப்பது உள்ளே சேர்ப்பதை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவர் பேசுகிற கருத்து வந்து மிக மோசமாக நேரடியாக பாஜகவை பற்றி பேச மாட்டேறாரு. பாஜக எதிர்ப்பு தலைமை இருக்கிற திமுக எதிராக பேசுறாரு. பாஜக ஒழிப்பதற்காக தான் கூட்டல் இருக்குது விசிக. அதோட துணை பொதுச் செயலாளர் திமுகவை திட்டி பேசுறாருங்கிறது வந்து வேடிக்கையா இருக்குது. அதற்கான விளக்கம் எழுச்சி தமிழர் தான் கொடுக்கணும், அவர் தான் சொல்லணும். அதுதான் முக்கியமானது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் எனக்கு பகிர்ந்துகிட்டது இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த ஆதவ் மாதிரி ஆளை பற்றிலாம் ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவல நிலை எனக்கு ஆகி போச்சுங்கிறதா வருத்தமா இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்து நன்றி. நன்றி, வணக்கம்.